வயதான காலத்தில் உடல் நலமில்லாத நிலையில் தனியாக கணவன் மனைவி ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்போம். கடைசி நேரத்தில் ஒரு தலைகீழ் மாற்றம் வந்து சென்னையிலேருந்து அவங்களுடைய தங்கை இல்லை பண்ணி பெற்று இங்கே வந்துட்டாங்க. ஒரு 4வது வீட்டில் அவங்க அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு குடி வந்துட்டாங்க. 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தனியாக அந்த வீட்டில் உட்காந்துருக்க போகிறோம், நமக்கு இன்னும் யாருக்கு இல்லைங்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை இருந்தது. இங்கே தங்கச்சி குடி வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ கடைசி நேரத்தில் அக்காவும் தங்கையும் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கோயிலுக்கு போகிறது, கடைக்கு போகிறது 2 பேரும் வசதியாக இருக்குது. இங்கே எப்படி நான் இந்த பக்கம் நோயாளியாக உட்காந்துருக்கணும், அந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் அவங்க பிரச்சனை உள்ளவர், அவர் உடம்பு முடியாதவர். ஸோ நாங்கள் 2 பேர் வீட்டில் உட்காந்துறதால இப்போ இவங்களுக்கு வசதியாக இருக்குது, இவங்க தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்னோடய நிலைமை என்னென்னா, எனக்கு முழுக்க முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளே நடந்துட்டு வீட்டுக்குள்ளே நடக்க முடியல. எந்த நிமிஷமும் படுத்து படுக்க ஆகிடுவேன். அது பெரிய இது நாள் மாத கணக்கெலாம் ஆகாது, நாள் நடக்க முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் அந்த நாள் நெருங்கிட்டுருக்கு. ஒருவேளை அந்த துணை இல்லாமல் தனியாக மனைவி இருந்துருந்தாருன்னா, நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்துருந்தோம்னா, சரி அம்மா யாரும் தொந்தரவு பண்ண வேணாம், வாழ்ந்து முடிச்சிட்டோம், வாழ்க்கை முடிச்சு போங்கிறது அந்த முடிவை எடுத்து அது கரெக்டாக ஒத்து வந்துருப்பாங்க. இப்போ அவங்க கூட தங்கச்சி அதனால் சரி வாழ்க்கை கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கொடுமையான வாழ்க்கைங்க. வயதான காலத்தில் உடம்பு முடியாமல் கணவன் மனைவி தனியாக இருக்கிறது கொடுமையான வாழ்க்கை. அது இப்போ அவங்களுக்கு மாற்றம் வந்த பிறகு இப்போ நான் தனியாக ஆகிட்டேன். எனக்கு ஒழுக்க நடக்க முடியல, ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன். படுத்த படுக்க எப்படி வாழறது, அது எனக்குள்ள பெரிய பயமே. வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சாச்சு, மரணங்கிறது ஒரு தண்டனை கிடையாது, மரணங்கிறது ஒரு வழிமுறை. நோயாளியாக வீட்டில் படுக்கிறது கொடுமையான வாழ்க்கை. அதுக்கு வேறு தயாராக இல்லை, கொடுமையான என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த ஒரு தங்கச்சி வந்த பிறகு அவங்க வாழ்க்கையை தலையை மாறி போச்சு. சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் சொல்லி பார்க்குறேன், கேட்கல. வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ரொம்ப கொடுமையான வாழ்க்கையாக தான் இருக்குது. எங்கே போய் நிற்க போது தெரியல.